வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் கண்டக்ஷன் சம்மந்தமாக உள்ள கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு புதுசாக வரவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ தட் கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுலேயும் ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1995 கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம். The heat flow through a composite cylinder is given by the equation. Symbols have usual meaning. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட எக்ஸ்பிரஷன் ஃபார் காம்போசிட் சிலிண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வில் பி ரெப்ரசன்டட் ஆஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரே ஒரு சிலிண்டர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஹாஸ் இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னர் ரேடியஸ் ஆர்ஐ அண்ட் அவுட்டர் ரேடியஸ் ஆர்ஓ. அண்ட் இந்த மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து நம்ம வந்து கே அப்படின்னு எடுத்துக்கிறோம். லென்த் ஆஃப் த சிலிண்டர் வந்து எல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து லான் அவுட்டர் ரேடியஸ் பை இன்னர் ரேடியஸ் டிவைடட் பை 2πkl. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பிரஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2πklங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் தெர்மல் கண்டக்டிவிட்டியை அப்படியே கீழே வச்சுருக்கீங்கனாலும் 1/πல தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபை பண்ணல கொஷினில். ஸோ தேர் குட் பி n நம்பர் ஆஃப் லேயர்ஸ். ஸோ அதனால் எக்ஸ்பிரஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 to n அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சம்மேஷன் வேல்யூ. ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி டெல்டா டி பை ஆர் ஈக்குவலண்ட். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கோ அந்த ரெசிஸ்டன்சஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் கேன் பி ஆடட் அப் டு ரெசிஸ்டன்ஸ் ஆர் சஃபிக்ஸ் என். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லான் R2 by R1 by 2πk1l ஃபஸ்ட்டு மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ளஸ் அதே மாதிரி செகண்ட் இதுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா R3 by R2 வந்துடும் டிவைட் பை அந்த மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K2 வந்துடும். சிமிலர்லி இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இன் ஜென்ரல் நம்ம இதில் 1/2πl காமனாக எடுத்தோம் அப்படின்னா சம்மேஷன் 1 to n லான் Rn+1 டிவைட் பை Rn அப்படின்னு வந்துடும். அதாவது அடுத்த லேயர் டிவைட் பை முன்னாடி லேயரோட ரேடியஸ் டிவைட் பை அந்த பர்டிகுலர் லேயரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வந்து நம்ம கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இது நிறைய விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த கொஷின் கேட்டாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் takes place according to which law of thermodynamics? Question was asked in the year 1996. Option A வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0th law of thermodynamics. Option B first law of thermodynamics. Option C second law of thermodynamics. And option D third law of thermodynamics. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இந்த கொஷின் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் கொஷின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லையும் கேட்டிருக்காங்க, அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஹீட் ஆல்வேஸ் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் அ பாயிண்ட் அட் ஹையர் டெம்பரேச்சர் டு பாயிண்ட் அட் லோயர் டெம்பரேச்சர் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு ஆக்சுவலாக. பிகாஸ் பை நேச்சர் வி நோ தட் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் ஹீட் வில் ஆல்வேஸ் ஃப்ளோ. பட் வெதர் ஹீட் கேன் ஃப்ளோ ஃப்ரம் லோ டெம்பரேச்சர் டு ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வந்து டைரக்ஷனல் லா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பிகாஸ் இட் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆல்சோ. வேற ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த குவான்டிட்டி பட் டசன்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த டைரக்ஷன் வெதர் த ஹீட் கேன் ஃப்ளோ ஃப்ரம் lower temperature to higher temperature or not. But second law of thermodynamics according to the Clasey statement கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி லோயர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சரும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பட் வித் சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அப்படிங்கிற மாதிரி. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். So it is desired to increase the heat dissipation rate over the surface of an electronic device of spherical shape of 5 mm radius exposed to convection heat transfer coefficient 10 watts per meter square Kelvin by encasing it with a spherical sheath of conductivity 0.04 watts per meter Kelvin. For maximum heat flow, the diameter of the sheath should be.
ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஸோ ஸ்பியர் அப்படின்னா ஒரே ஒரு டைமென்ஷன் டயமீட்டர் ஒரு ரேடியஸ் மட்டும்தான் அவைலபிள். அண்ட் இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் அதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 mm இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவுட் சைட் என்விரான்மெண்ட்டோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தே ஹவ் given as 10 watts/m² கெல்வின். அண்ட் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் போட்டு ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணுறாங்க. அண்ட் அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து வேல்யூ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.04 watts/m². ஸோ நமக்கு ஹீட் ஃப்ளோ ரேட் மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ அப்போ டயமீட்டர் ஆஃப் த ஷீட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷனோட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்கன் அலாங் ஒய் ஆக்சிஸ் அண்ட் ரேடியஸ் டேக்கன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நமக்கு ப்ரொஃபைல் தெரியும், இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் கடைசியில் டிக்ரீஸ் ஆகும். ஸோ எந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ரேடியஸ் என்னவோ அந்த ரேடியஸ்க்கு பேர் வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ். ஸோ உங்களோட அவுட்டர் ரேடியஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸாக்ட் கிரிட்டிக்கல் ரேடியஸாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். சப்போஸ் உங்களோட அவுட்டர் ரேடியஸ் வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து கம்மியாகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும், மேக்ஸிமம் ஆகாது. அதே மாதிரி அவுட்டர் ரேடியஸ் வேல்யூ வந்து ப்ரொவைடட் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ரேடியஸ் அப்படிங்கும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கம்மியாக ஆரம்பிச்சிடும், விச் இஸ் இந்த ஜோன். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க கேட் வீடியோஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த கொஷின் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் 1996 தான் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 18 mm, ஆப்ஷன் பி 16 mm, ஆப்ஷன் சி 12 mm அண்ட் ஆப்ஷன் டி 8 mm. ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் ஃபார் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் 2K/h. ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை அவுட்டர் மோஸ்ட் என்விரான்மெண்ட்டோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ நமக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க 0.04 watts/m² அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் 5 mm. ஸோ இது எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும், கிரிட்டிக்கல் ரேடியஸோட ஆன்சர் கிடச்சிரும். பட் கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த ஷீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியம் இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவல் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரேடியஸ்க்கு கிடைக்கும். அந்த கிடைச்ச ஆன்சரை வந்து 2 times மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் யூ வில் கெட் கிரிட்டிக்கல் டயாமீட்டர். ஸோ அவசரப்பட்டு போட்டுறாதீங்க. ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சொல்யூஷனில் இருக்குது 8 mm அப்படின்னு. பட் இது வந்து எப்போ கரெக்ட் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ்னு கேட்டிருந்தா. கொஷினில் வந்து கிரிட்டிக்கல் டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இட் ஷுட் பி 16 mm. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். A pipe carrying saturated steam is covered with a layer of insulation and exposed to ambient air. The thermal resistance are shown in the figure. ஸோ ஒரு பைப் இருக்குது. ஸோ அந்த பைப்புக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீம் வந்து ஃப்ளோ ஆகுது. அண்ட் அந்த பைப்பை வந்து கவர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டயக்ராமாக காமிச்சிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீம் ஃபஸ்ட்டு உள்ளே போகிற ஸ்டீமு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப்புக்குன்னு ஒரு இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் வச்சு ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சுலேஷன் லேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவுட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீம் வந்து இந்த ஹாலோ போர்ஷனுக்குள்ளே போகுது. அந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீம்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பைப்புக்குள்ளே இந்த மெட்டீரியலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் விச் இஸ் இன்சுலேஷன் அண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மறுபடியும் இந்த அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ்லேருந்து ஏருக்கு போகிறது வந்து கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது ஆர் சஃபிக்ஸ் ஏர்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இன் திஸ் ரிகார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீம் and resistance of pipe are negligible when compared to the resistance of insulation and resistance of air அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பைப் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் நெக்லிஜிபிள் வென் கம்பேர் டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீம். சி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீம் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் நெக்லிஜிபிள் ஆஸ் கம்பேர் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பைப் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன். அண்ட் டி வந்து நோ குவான்டிடேட்டிவ் டேட்டா இஸ் ப்ரொவைடட் தர்ஃபோர் நோ கம்பேரிசன் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ட்ரிக்கியாக தான் கேட்பாங்க எப்போவுமே இஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். இந்த கொஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே இயர் 1996 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம்.
ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீம் இஸ் நெக்லிஜிபிள் வென் கம்பேர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர் பிகாஸ் ஆஃப் த ஹையர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டீம். ஸோ இங்கே நீங்கள் அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ், கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து 1/HA அப்படின்னு போடுவோம். ஸோ ஏரியா இங்கே ஒரு ஃபேக்டராக இல்லைனாலும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஒரு ஃபேக்டர் தான். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஸ்டீம் இஸ் ரியலி ஹை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் வில் பி வெரி வெரி லோ. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீம் இஸ் வெரி நெக்லிஜிபிள் வென் கம்பேர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர். ஜென்ரலி ஸ்டீம் பைப் ஹேஸ் வெரி லெஸ் திக்னஸ். ஸோ திக்னஸ் வேல்யூ ஆஃப் த ஸ்டீம் பைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பைப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பைப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ln R2/R1 டிவைடட் பை 2πKL வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு R2ங்கிற அந்த ரேடியஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னா இன்னர் ரேடியஸ் ப்ளஸ் திக்னஸ்னு போட்டிருப்பீங்க. பட் ஃபார் அ ஸ்டீம் பைப் த திக்னஸ் வில் பி வெரி வெரி லெஸ். ஸோ அப்போ R2 வேல்யூ உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் when compared to ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பைப் அண்ட் ஸ்டீம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபார் இன்சுலேஷன் லேயர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்திருக்கும். R3/R2 டிவைடட் பை 2πK2L அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது இன்சுலேஷன் லேயர். ஸோ இன்சுலேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். பிகாஸ் அந்த மெட்டீரியல் வந்து புவர் கண்டக்டராக இருக்கும். அதனால தான் அது இன்சுலேட்டர். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் அதை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. அது கணக்கில் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பிகாஸ் அது கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் தான். பட் அந்த கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸில் அகைன் யூல் கோ ஃபார் 1/HA. ஏரியா ஒரு ஃபேக்டர் இல்லைனாலும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர் தான் வந்து ரொம்ப அதிகம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீம் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கேட் கொஷின்ஸை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா அதே இயர் 1996 தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சர்டைன் கண்டிஷன் அண்ட் இன்க்ரீஸ் இன் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் மே இன்க்ரீஸ் த ஹீட் லாஸ் ஃப்ரம் த ஹீட்டட் பைப். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் லாஸ் ஃப்ரம் த இன்சுலேட்டட் பைப் ரீச்சஸ் அ மேக்ஸிமம் வென் த அவுட் சைட் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி டு த சர்ஃபேஸ் கோஎஃபிஷியன்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் டயமீட்டர் டியூப்ஸ் ஆர் இன்வேரியபிளி இன்சுலேட்டட். Fourth one, economic insulation is based on minimum heat loss from the pipe. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப் தீஸ் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஓகே. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் விச் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சர்டன் கண்டிஷன் அண்ட் இன்க்ரீஸ் இன் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் மே இன்க்ரீஸ் த ஹீட் லாஸ் ஃப்ரம் த ஹீட்டட் பைப். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் லாஸ் ஃப்ரம் த இன்சுலேட்டட் பைப் ரீச்சஸ் அ மேக்ஸிமம். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் அதை வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வர்சஸ் ரேடியஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் என்ன வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அதிகமாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் மேக்ஸிமம்னே சொல்லலாம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ அதை எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க ரேஷியோ ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி டு த சர்ஃபேஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் ஸ்மால் டயமீட்டர் ஆஃப் த பைப் வந்து மே ஆர் மே நாட் பி இன்சுலேட்டட் அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட். நம்மளோட பர்பஸை பொறுத்து தான். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தப்பு. ஓகேவா? ஸோ எல்லா ஸ்மால் டியூப்ஸும் இன்வேரியபிளாக கண்டிப்பாக இன்சுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கனெக்டாக இருக்கிற இந்த கொஷின் இந்த இது எல்லாமே தப்பு. ஸோ ஒன்லி கரெக்ட் ஆன்சர் இஸ் யுவர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். A cube at a high temperature is immersed in a constant temperature bath. ஸோ ஒரு க்யூப் இருக்குது. ஸோ அந்த க்யூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பாத்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. இட் லூசஸ் ஹீட் ஃப்ரம் இட்ஸ் டாப் பாட்டம் அண்ட் சைட் சர்ஃபேசஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
டாப் சர்ஃபேஸ் இருக்குது, பாட்டம் சர்ஃபேஸ் இருக்குது, சைட் சர்ஃபேசஸ் இருக்குது. எல்லா வழியிலையும் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் H1, H2 and H3 ரெஸ்பெக்டிவ்லி. த ஆவரேஜ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கியூப் இஸ். ஸோ இந்த கொஷினும் அதே இயர் 1996 கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா H1 + H2 + H3. ஆப்ஷன் பி H1, H2, H3 ஹோல் பவர் 1/3. ஆப்ஷன் சி 1/H1 + 1/H2 + 1/H3. ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபோவ். ஸோ அப்போ நம்ம டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ Q டோட்டல் அப்படிங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டோட்டல் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த டாப் ப்ளஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த பாட்டம் ப்ளஸ் சைட்ஸ். மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 சைட்ஸ் வரும் க்யூபில். ஸோ 4 டைம்ஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சைட்ஸ் அப்படின்னு போடலாம். ஸோ டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கன்வெக்ஷன் மோடில் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு க்யூபை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் பாத்தில் உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கன்வெக்ஷன் மோடில் தான் நடந்திருக்கும். ஸோ கன்வெக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா HA∆T அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது Q டோட்டல் போடுறீங்க அப்படின்னா டோட்டல் ஏரியா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹெச்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ H டோட்டல் மல்டிப்ளைட் பை ஏரியா. ஒரு க்யூபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 டைம்ஸ் த ஏரியா வரும். ஏன்னா 6 சர்ஃபேசஸ் இருக்கிறதுனால மல்டிப்ளைட் பை ∆T. ஸோ இப்போ டாப்போடது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப்போட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இன்டூ டாப்போட ஏரியா இன்டூ ∆T. சிமிலர்லி பாட்டம் ஓட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா H2 ப்ளஸ் அதோட ஏரியா இன்டூ ∆T. அதே மாதிரி ப்ளஸ் 4 டைம்ஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த சைட்ஸில் இருக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் H3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அண்ட் ∆T டேர்ம் வந்து காமன் தான். ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 6H = H1 + H2 + 4H3 வருது. ஸோ நாம் வந்து 6 கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு H1 + H2 + 4 டைம்ஸ் H3 டிவைடட் பை 6. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபோவ். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை, ஆப்ஷன் டி தான். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி கொஷின்ஸில். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். In a large plate, the steady state distribution is shown in the figure if no heat is generated in the plate. So heat generation வந்து இல்லை. Thermal conductivity K will vary with respect to temperature and alpha is constant அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் கான்ஸ்டன்ட் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் பட் இட் வேரிஸ் ஆஸ் த டெம்பரேச்சர் வேரிஸ். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க ஃபார் த கிவன் ப்ரொஃபைல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சைட் ஆஃப் த வால் டெம்பரேச்சர் T1, நெக்ஸ்ட் சைட் T2 அண்ட் T1 இஸ் ஆக்சுவலி பீங் கிரேட்டர் than T2. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் த ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். அந்த ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி கர்வாக கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா K0 × 1 + α T, ஆப்ஷன் பி K0 × 1 - α T, ஆப்ஷன் சி K0 + α T அண்ட் ஆப்ஷன் டி K0 - α T. ஸோ எந்த பர்டிகுலர் தெர்மல் கண்டக்டிவிட்டி வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டயக்ராம் அப்படிங்கிறத கொஷினாக கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் 1997 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக இந்த டயக்ராம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க இன்க்ளூடிங் கேட். ஸோ கேட் அண்ட் ESCயில் இந்த கொஷின் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லீனியர் ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபா வேல்யூ 0. ஸோ ஆப்வியஸ்லி K இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்க அப்படின்னா K0 × 1 + α T அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ வில் பிகம் 0 இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். அண்ட் இந்த பக்கமாக மேலே கர்வ் ஆகி போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ பாசிட்டிவ் அண்ட் கீழே போகிறது வந்து ஆல்ஃபா வேல்யூ நெகட்டிவ். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் மேலே கர்வ் ஆகி போகிறது தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா வேல்யூ பாசிட்டிவ். ஸோ விச் மீன்ஸ் ஒரிஜினல் ஈக்குவேஷன் ஆஃப் K இஸ் ஈக்குவல் டு K0 × 1 + α T இஸ் வேலிட் ஹியர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஷின். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இந்த கொஷினும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எ காம்போசிட் வால் கன்சிஸ்ட் ஆஃப் 2 layers ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஹேவிங் தெர்மல் கண்டக்டிவிட்டிஸ் K1 and K2. For equal thickness of the 2 layers, the equivalent thermal conductivity of the slab will be. ஸோ ஒரு காம்போசிட் ஸ்லாப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 மெட்டீரியலால் மேடப்பாக இருக்குது காம்போசிட் ஸ்லாபு. ஒரு மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K1, நெக்ஸ்ட் மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K2.
அண்ட் ஈக்குவலன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவல் திக்னஸ் எல்லில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷனும் இயர் 1997 கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா K1 + K2, ஆப்ஷன் பி K1 K2, ஆப்ஷன் சி 2K1 K2 டிவைடட் பை K1 + K2 அண்ட் ஆப்ஷன் டி 2K1 + K2 டிவைடட் பை K1 K2. ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்லாப் வந்து போட்டுக்கோங்க. தெர்மல் கனெக்டிவிட்டி வேல்யூஸ் K1 அண்ட் K2 கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து ஈக்குவல் திக்னஸ், நீங்கள் டெல்லுன்னு எடுத்துக்கலாம், இல்லை L1 இல்லை எல்லுன்னு எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ ஜென்ரலாக ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் ஷுட் பி ஆடட். ஸோ அப்போ டோட்டல் ஆர் ஈக்குவலன்ட் ஷுட் பி ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட அடிஷன். ஸோ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பிளேன் வால் நமக்கு தெரியும், திக்னஸ் டிவைடட் பை KA. ஸோ ஃபஸ்ட் மெட்டீரியலுக்கு K1 ஏன்னு போடலாம். செகண்ட் மெட்டீரியலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே திக்னஸ் K2A. ஸோ இப்போது இந்த ஆர் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 times the thickness value divided by KA, 2 times the thickness value divided by KA, which should be equal to del by K1A plus del by K2A. ஸோ இப்போ இதில் ஏரியா டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து கேன்சல் பண்ணிடலாம் எல்லா இதுலேயும். ஸோ அப்போது இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வருது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்லுங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா காமன், விச் மீன்ஸ் த திக்னஸ் வேல்யூ. ஸோ யூ கேன் கேன்சல் திஸ் அவுட். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2/K = 1/K1 + 1/K2 இருக்குது. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு கேக்கு ரீஅரேஞ்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர் விச் இஸ் K1 + K2 டிவைடட் பை K1 K2. ஸோ அதாவது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இந்த கொஷின் வரைக்கும் பாருங்கள். நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். டவுட்ஸ் எதாவது கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.